ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சாமி மாலை போட்டாச்சு. ஐயப்ப சாமி கார்த்திகை 1ஆம் தேதி இன்னைக்கே மாலை போட்டுட்டேன். நான் கரண்ட்லாம் இருக்கு, இந்த பல்பு வந்து லூஸ் கனெக்ஷன் இல்லை, கரண்ட் இல்லையா பாருங்க. சபரிமலை ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டாச்சு. இன்னைக்கு தான் 1ஆம் தேதி தான் போட்டேன். ஐயப்ப சாமி வந்து நம்ம விரதம் இருந்து நம்ம போயிட்டு ஐயப்பரை மலை ஏறி போயிட்டு பார்த்தாக்கா அவர் கண்டிப்பாக நம்ம வேண்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. நான் வந்து இத்தனை வருஷமாக நான் வேண்டிக்கிறது எல்லாமே எனக்கு கொடுத்தாரு. ஏன் இன்னும் நீங்கள் வசதி ஆகலை, அப்போ அதுக்கு ஐயப்பர்கிட்ட வேண்டிக்கிங்க அப்படின்லாம். எனக்கு வந்து வசதின்றது அடுத்த கட்டம். நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் வேண்டுவேன். நான் வந்து தம்பிக்காக வேண்டிக்கிட்டேன். ஸோ அதுக்காக நான் போன டைம் போனேன். இப்போ எனக்குன்னு ஒரு இது இருக்குது, அது வேண்டிக்கிட்டு தான் நான் இப்போ ஐயப்பர்கிட்ட போயிட்டு சாமியை பார்க்கறதுக்காக நான் மாலை போடுறேன். இன்றைக்கி காலையில் நான் ஹோட்டலுக்கு போயிட்டேன். இன்றைக்கி மழை வந்துடுச்சு காலையில் இல்லை, நைட்லாம் மழை. என்ன பண்ணுறது, இவங்க வந்து சுட தண்ணி வச்சு தட்டுமானாங்க. இல்லை, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நேற்று சாயந்தரம் வந்து பச்சை தண்ணி தான் குளிக்கணும். இது அப்பா ஒன்று அடிக்க மாட்டாராம், ஏன்னா அப்பா மாலை போட்டிருக்காருல்ல. நேற்று சாயந்தரமே தண்ணி வந்தது, தண்ணி பிடிச்சி நான் மூடி வச்சிடுறேன், மழை தண்ணி பட்டாலும் ஜில்லுன்னு ஆகாது சொன்னாங்க. ஆனால் மறந்துட்டாங்க. மழை தண்ணியும் பட்டு ஜில்லுன்னு இருந்தது. நான் குளிச்சுட்டு கோயிலுக்கு சாமி படைச்சி சாப்பிட்றாங்க. சாப்பாடு நான் வந்து சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டேன். அதனால் மதியம் வந்து மறுபடியும் சாமி படைச்சிட்டு சாப்பிட்ற மாதிரி வந்துச்சா. எனக்கு பசிக்கல சொன்னேன்னா, சாமி தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் தான் எல்லாருமே சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, பசிக்காமலே சாப்பிட்ணும். என்ன சூடான சாப்பாடு நம்ம தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதனால் நான் கூட சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு பசிக்கலை. ஏன்னா நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து அம்மா அப்பாலாம் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, பட்டு சொன்னாங்க. சரி, ஆனால் நான் சாப்பிட்றேன், பசி இல்லை. சரி சரி சாப்பிடுங்க. சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. ஐயப்பா 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 ஐயப்பா. வா சரணமையப்பா. இன்னைக்கு காலையில் ஒரு பூஜை, அப்புறம் வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து, பக்கத்தில் ஐனா கோயில் இருக்குது, அங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் சாயந்தரம் பூஜை. இப்போ வந்து மணி 6:30 மணி ஆகுது. 6 மணிக்கு குளித்தேன், கோயிலுக்கு பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோவிலில் வந்து அன்னதானம் கொடுத்தாங்க. இங்கே பாருங்க, ஐயப்பருக்கு வந்து அன்னதானம் கொடுக்கறதும் பிடிக்கும், வாங்கிறதும் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அன்னதானம் கொடுத்தாங்க. நான் வந்து சாப்பிட்டுட்டு தம்பிக்கு எடுத்துகிட்டு வந்தேன். குழந்தெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சாப்பிட்றது. நான் வந்து தம்பிக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த சாப்பிடு சாப்பிடு, இந்த சாப்பிடு. இது வந்து பானகம். இது பானகம்னா வெல்லம் கரைச்சி
அப்புறம் வந்து ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு படைக்கிறது சாமிக்கு. மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்டில் பானகம் தான் ஐயப்பருக்கு படைப்பாங்க. பாலும் படைப்பாங்க, பானகமும் படைப்பாங்க.